ஒரே டைம்ல வெயிட் லாஸும் பண்ணும், மசில் growth பண்ணுமா? இந்த ப்ரோட்டோகால் உங்களுக்கு தான். இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கு ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ரோட்டோகாலை சிம்பிளா 4 ஸ்டெப்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க ட்ரைனிங் தான். ஒரு வீக்ல 7 டேஸ் இருக்குன்னா 4 டேஸ் வந்து ஹை இன்டென்சிட்டி வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்க. அண்ட் மற்ற 3 நாள் நீங்க கார்டியோ பண்ணா போதும். இல்ல எனக்கு கார்டியோ பண்ற கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கேஷுவலா வாக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2 டயட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க டயட்டை வந்து ஒரு நாளைக்கு 3 to 4 மீல்ஸ் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீலுமே உங்க பாடி வெயிட் இன்டூ 10 டைம்ஸ் த கலோரி கண்டென்ட்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அந்த கலோரியை மேக்ரோஸ் எப்படி கன்வெர்ட் பண்றதுனா புரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கோங்க. புரோட்டீன் 50, கார்போஹைட்ரேட்ஸ் 30, ஃபேட் 20. ஸ்டெப் 3 ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் அண்ட் வெயிட் மானிட்டரிங். இது யாருமே பொதுவாக பண்றது இல்லைங்க. வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு ப்ரோக்ரஸ் ட்ராக்கிங் கரெக்டா பண்ணுங்க. வெயிட் மானிட்டரிங் டெய்லியுமே பண்ணுங்க. ஏன்னா இதை பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ரோக்ரஷன் வந்து ஆகுதா இல்லையா, இல்ல அதுல நம்ம சேஞ்சஸ் பண்ணுமாங்கிறது கரெக்டா தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிசிப்ளின். நீங்க இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்றது பர்ஃபெக்டா டிசிப்ளின்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். ஃபைனல் ஸ்டெப் 4. இந்த ஸ்டெப்ல தான் நீங்க இன்கேஸ் ஏதாவது ப்ரோக்ரஷன்ல ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஒருத்தர் வருவான். அவன் பேர் என்ன தெரியுமா? ட்ரெயினர். ஒரு நல்ல கோச்சை ஹையர் பண்ணிக்கோங்க.